திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ நந்தகுமார், அஸ்வினி ஜோதிடம், திருச்சி மற்றும் சென்னை மற்றும் கோவை. நம்ம இந்த சீரீஸ்ல கிரகங்களுடைய அனுபவ பரிகாரங்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி பார்த்துட்டு வந்துருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் தான் சனி பகவான். சனி பகவானாவே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கிரகம். அவர் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். ஒரு பயத்தோட எல்லாரும் அணுக்குவாங்க, அதெல்லாம் தேவையில்லை. சனி பகவான் ரொம்ப ரொம்ப நல்ல நீதிமான். சனி பகவான் தான் 3 காரகங்கள் இருக்கு, உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சதுதான். ரொம்ப முக்கியமான ஜீவனக்காரகன், ஆயுள் காரகன், கர்ம காரகனும் அவர் தான். ஸோ இப்போ வந்து இந்த 3 காரகமும் முக்கிய ஒரு ஒரு ஒருத்தர் கையில் இருக்குன்னா அது சனி பகவான் தான். ஸோ சனி பகவானுடைய இந்த காரகங்களை வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கிறதுக்கும், சனி பகவான் நம்ம ஜாதகத்தில் எந்த மாதிரியான நன்மைகள், எந்த மாதிரியான இடத்துல இருந்தாலும், என்ன மாதிரியான பலத்தோடு இருந்தாலும், அவருடைய பலத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கும், பலவீனத்தை குறைச்சிக்கிறதுக்கும், நேர்மறையான பலன்களை அதிகப்படுத்திக்கிறதுக்கும், ஒரு எதிர்மறையான பலன்களை குறைச்சிக்கிறதுக்கும் நம்ம என்னென்ன மாதிரியான அனுபவ பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த சனி பகவானுடைய காரகங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி முக்கியமான 3 இதை தவிர பொதுவான சில காரகங்கள் நம்ம சொல்லணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஒட்டின கன்னங்கள், கூன் விழுந்த முதுகு, சூம்பி போன கால், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் தான் காரகம். அதே போல் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது, நீண்ட கால திட்டம், நீண்ட கால விஷயங்கள் ரொம்ப ஆழம் நடக்கிறது, விவசாயம், அதே போல் சுரங்கத் தொழில், எண்ணெய், அது ஒரு அழுக்காகிற தொழில்கள், தூசு கிளம்பக்கூடிய தொழில்கள், ரொம்ப அதிகமாக நிறைய பேர் பயன்படுத்துகிற தொழில்கள், அப்புறம் மக்களை கசக்கி புழியக்கூடிய தொழில்கள்னு சொல்லுவாங்களே, அதாவது கந்து வட்டி, கொத்தடிமை பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள், ஒரு பழைய பொருட்களை வாங்கி வைக்கிறது, ஸ்க்ரப்பு, அது மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் அவர் தான். சோம்பல், மந்த புத்தி, இந்த மாதிரி ஒரு ஆசனம், மரணத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய இப்போ ஒரு நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு எல்லாமே அவர் தான் காரகம். மலச்சிக்கலுக்கும் அவர் தான், சிறைப்படுதலுக்கும் அவர் தான் காரகம், ஆயுள், பிரிவு, துக்கம் எல்லாத்துக்கும் காரகம் வந்து சனி பகவான் தான். ஸோ இப்போ சனி பகவான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கிரகம். அவரை வந்து அவரோட நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ஜாதகத்தில் பலமாக இருக்காரா பலவீனமாக இருக்காருங்கிறதெல்லாம் நம்ம வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது மாதிரி ஏதாவது முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை தொடர்ச்சியாக பாருங்கள். நன்றி, வணக்கம். திருநீலகண்டம்.